தலை ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒர்க் பண்ண அந்த டைமில் we all were like crazy, you know, we have to like do our best, be our best and you know பைத்தியக்காரத்தனமாக முரட்டுத்தனமாலாம் நாங்கள் வந்து நடித்து வேலை செஞ்சுருக்குறோம். எல்லாருமே ரஜினி சாரை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க, அவரோட சின்ன வயசில் பண்ணி ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்கன்னு. பட் நான் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸோட நான் சின்ன வயசில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நாட் ஜஸ்ட் ரஜினி சார், கமல் சார், சத்யராஜ் சார், பிரபு சார் அண்ட் விஜயகாந்த் சார். ஓகே, நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு உண்மையிலே எனக்கும் தெரியல. அதாவது எப்படி ரசிச்சிருக்கோம், என்ன என்ன சொல்றதுனே தெரியல, வாயடைச்சு போற மாதிரி வந்து ஒரு அப்படி அந்த ஷாக்ல இருக்கோம். என்ன சொல்ற எப்படி கூப்பிடலாம், ஏன்னா பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து இவங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுப்பா இவங்க என்ன அழகா வந்து ஆக்ட் பண்றாங்க, என்ன அழகா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நேராக பார்க்கும்போது எப்படி இவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நேராகவும் இருக்காங்களே, எப்படி எப்பவுமே அழகாவே இருக்காங்க, அழகாவே நடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, இவங்களுக்கு வயசும் ஆக மாட்டேங்குது, என்னதான் இது கதை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ரசிச்சு கொண்டாடின ஒரு ஹீரோயின். எப்போவுமே வந்து எவர் கிரீன் எங்கள் மனசை கொள்ளடிச்ச ஒருத்தங்க, அவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். அந்த சிரிப்புக்கும் அந்த கண்ணுக்கும் நாங்கள் அடிமை மேம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த அவார்டு வந்து சார்மிங் எபிட்டோம், சூப்பர் மேம், கரெக்டாக டிசர்விங்காக கொடுக்குறாங்கிறதுக்கு இந்த ஒரு அவார்டு வந்து பயங்கரமான ஒரு பெரிய சாட்சி. த மோஸ்ட் சார்மிங் எவர். மேம் எப்படிங்க மேம், அதாவது எப்போவுமே அது எல்லாருமே இதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியல, நிறையா கற்றுக்கணும் போல உங்ககிட்ட இருந்து. ஓகே, நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு உண்மையிலே எனக்கும் தெரியல. I think all the positivity and all the love from all of you all is what makes me look and feel very beautiful. Yes. லுக் அண்ட் ஃபீல் பியூட்டிஃபுல்லை தாண்டி ஒரு விஷயம் நான் வந்து மீனா மேம்கிட்ட வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அது அந்த குட்டியாக வந்து ரஜினி அங்கிள் அப்படின்னு கத்திட்டு வந்த குழந்தையிலேருந்தும் சரி, இப்போ வரைக்கும் சரி, அந்த ஒரு குழந்தைத்தனம் உங்களோட குரல்லையும் சரி, நீங்கள் பண்ணுற விஷயங்களும் சரி, ஒரு க்யூட்னஸ், ஒரு அழகு, ஒரு இன்னசென்ஸ் அது இருந்துகிட்டே இருக்குது. அது நாட் எவ்ரிபடி ஆர் பிளெஸ்ட் வித் தட். I don't know. I really don't know what to say. I think I'm very thankful to God. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. அதாவது ஒரு ஹீரோயின் வந்து ரூலிங் ஹார்ட்ஸ் ஃபார் சோ மெனி டிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். எல்லா டாப் ஹீரோஸும் அந்த டைமில் மீனா மேம் இல்லாத படமா என்ன வந்தா என்ன அழகு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஹீரோயினாக ஆரம்பித்தது, அது ஒரு ஸ்பெஷல். அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் பேசப்பட்டது, அந்த படத்துக்காக அவார்ட் வாங்கினது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஒவ்வொருத்தரோடும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, லைக் ரஜினி சாரோட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, கமல் சாரோட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, பிரபு சாரோட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. பிரபு சாரெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதனால் பையன் கூடயும் நான் வந்து சின்ன வயசில் நடிச்சிருக்கேன். அப்புறம் அவரோடையும் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே ரஜினி சாரை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க, அவரோட சின்ன வயசில் பண்ணி ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்கன்னு. பட் நான் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸோட நான் சின்ன வயசில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நாட் ஜஸ்ட் ரஜினி சார், கமல் சார், சத்யராஜ் சார், பிரபு சார் அண்ட் விஜயகாந்த் சார். எல்லா தெலுங்கில் பார்த்தா பாலகிருஷ்ணா சார், எல்லாரும் கூட இந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் கொடுத்துட்டீங்களே, இது போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீம் போடுவோம். ஆக்சுவலாக என்னென்னா சில ஹீரோஸோட கண்ணு நாங்கள் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதை யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி ஷேர் பண்ணலாம். இஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம். சூப்பர், சொல்லுங்க. நம்ம தலை அஜித் குமார் இருக்கு. அதான் ஒரு கண்ணு பார்த்து அப்படி விட்டுற மாட்டோம். அதுலேருந்து ஒரு மெமரியோ ஒரு விஷயமோ ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பற்றி. ஏன்னா எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க, எல்லாரும் உங்களை அடோர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அஜித் எல்லாம் தலை ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒர்க் பண்ண
அந்த டைமில் we all were like crazy, you know, we have to like do our best, be our best and you know பைத்தியக்காரத்தனமாக முரட்டுத்தனமாலாம் நாங்கள் வந்து நடித்து வேலை செஞ்சுருக்குறோம். ஒரு வாட்டி நாங்கள் we went for a show in கோலாலம்பூர் கேஎல் போயிருந்தோம். அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ ஆர்வம்னா அந்த நேரத்தில் அப்போ வந்து நான் வந்து ஸ்டேஜில் போய் ஐம் டான்ஸிங். ஆக்சுவலி அங்கே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வி வேர் லைக் அங்கேயே ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் உனக்கு போட்டு நம்ம இங்கேருந்து கொண்டு போன ட்ரெஸ் தான், அந்த மாதிரி ட்ரெஸ் வச்சு வி வேர் லைக் ஐ வாஸ் டான்ஸிங் அண்ட் சடனாக பார்த்தா இவர் என் பக்கத்தில் வந்து ஆடிட்டுருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணணும், நான் ஆடணுமா இல்லை நிற்கணுமா இல்லை அவரோட ஏன்னா பிகாஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணது வேறு, இவர் திடீர்னு வந்து ஆடும்போது என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படி. ஆனால் பிகாஸ் அந்த நேரத்தில் அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ ஏன்னோ we have to show our talent, we have to show our effort, என்னென்னமோ பயங்கர அந்த நேரத்தில் வந்து அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் எவ்வளோ விஷயங்கள் வைரலாக இருந்துச்சு. உண்மை, எத்தனை விஷயங்கள், எத்தனை பேர், எத்தனை இன்சிடென்ட்ஸ், எத்தனை ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலி அந்த நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஒரு பியூர் லவ் ஃபார் இந்த ஒர்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் யோசிப்பாங்க. ஈவன் ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது கூட அவருக்கு வந்து he was saying, hey Meena, you know what my boarding pass, my number, my seat number. I was like, I don't know what. It's like 1A, I'm A1 அப்படி அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. he was like அந்த ஒரு வெறியோட இருந்த டைம் அந்த டைம்ல எல்லாம். சூப்பர் மேம். ஓ மை காட், ஓகே, தட் வாஸ் பியூட்டிஃபுல். ஆஹா, ஓகே பிரபு சார். எஸ் சொல்லுங்க. இவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரு உண்மையை நீங்க சொல்லிட்டீங்க வேற. ஃபோன் வரும்னு நினைக்கிறேன் மேம். சொல்லாதேன்னு சொன்ன ஒரு விஷயத்த போய் போட்டு உடைச்சிருக்கீங்க அப்படின்னு. But it's okay. It's okay. He's also very cute. He's very sweet. நீங்க எப்படி இவ்ளோ கியூட்டா இருக்கீங்களோ இன்னும் அப்படியே கியூட்டாவே இருக்காரு அவரு. ஆமா ஆமா. அண்ட் நல்லா பேசுவாரு, நல்லா சாப்பிடுவாரு, எல்லாரையும் நல்லா சாப்பிட வைப்பாரு. அவரோட ஷூட்டிங் போனா அந்த ஸ்கெட்யூல் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாம் நல்லா வெயிட் போட்டு. ஆமா. He loves feeding people also. Yes, we'll go to the next one. Sharad sir. Yes sir. Sharad sir is, what can I say, Sharad sir is a people's person. He loves to help people, make everyone comfortable, happy, you know, அந்த மாதிரி. He's a very very down to earth person, very ரொம்ப கேட்காமலேயே உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கிறவர். So that is, I think that's a very great thing. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல கேட்டால் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, தயங்குவாங்க. இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ that's a very great thing actually about him. I really admire that about him. குட்டி கியூட்டி எப்படி இருக்காங்க? கியூட்டி எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. But yeah, she's fine. She's doing good. Okay, and she has stole hearts. அது வந்து அது அப்படியே ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து தெரியுதே. இருக்கலாம். History repeats. Yes. Oh my god, we are also waiting for that ma'am. Definitely. நான் எத்தனையோ அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். பட் இந்த வி அவார்ட்ஸ் மாத்திரம் இட்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி வெரி வார்ம் அண்ட் ப்ளீஸ் டு கண்டினியூ திஸ் குட் ஒர்க். பிகாஸ் எல்லாருமே வந்து 19 years வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறீங்க, செய்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி admire that about you and all my good wishes to you. This is V Awards 2024. Our title sponsor NAC Jewelers, crafting bonds of pure love since 1973. Powered by GVM NSFA Academy, co-powered by Gold Winner, Archie, VK Allure Derma Clinic, digital partner VTAKIS, event by Twilight Creations.